கிளாஸ் 10th எக்ஸசைஸ் 2.5ல செகண்ட் செம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு டேர்ம் ஏவும் காமன் டிஃப்ரென்ஸ் டியும் கொடுத்துட்டாங்கன்றாங்க. ஃபைண்ட் கரஸ்பாண்டிங் ஏபி ஒரு சீரியஸாக ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நமக்கு ஜென்ரல் டேர்ம் தெரிஞ்சால் போதும், இது போட்டுடலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் டேர்ம் என்னது, ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2D 2 டேபிள் மாதிரி இது உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆயிடணும். ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2D ஏ ப்ளஸ் 3D அப்படி ஏபி சீரியஸ் தான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏவும் டியும் கொடுத்தா ஈஸியாக போட்டுடலாமா. ஏக்கு பதிலாக 5 டிக்கு பதிலாக 6. அப்போ 5, 5 + 6 ப்ளஸ் 5 + 2 × 6, 5 + 3 × 6 2D 3D அப்படி தான் போகுது. ஸோ மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அப்போ 5 + 6 11, 2 6 are 12, அதோட 5 கொடுத்தா 17, 3 6 are 18, 18 + 5 23. The series are 5 11 7 23 etc. செகண்ட் சப்டிவிஷனில் ஏ 7ம் டி -5ம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏக்கு பதிலாக 7, டிக்கு பதிலாக -5. ஏ ஃபஸ்ட் டேர்ம் 7, ஏ ப்ளஸ் டி 7 - 5, செகண்ட் டேர்ம் 7 + 2 × -5, தேர்ட் டேர்ம் 7 + 3 × -5. இதை மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 7 2 -3 -8ன்னு கிடைக்கும். தேர்டில் என்ன கொடுத்துருக்காங்க, பையில் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து 3/4 ஆகும், டி வந்து 1/2 ஆகும். நம்ம வழக்கம் போல் சீரியஸ் எழுதிக்க வேண்டியதாக எழுதிட்டு ஏக்கு 3/4 டிக்கு 1/2. ஸோ டினாமினேட்டர் சேமாக இல்லாதனால இங்கே மட்டும் ஒரு 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ 3 + 2 5/4. இங்கே 2 2 கேன்சல் ஆயிரும், 1 இருக்கும். 3/4 + 1 இருக்கும். அடுத்து 3/4 + 3/2ன்னு இருக்கும். இதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எல்சிஎம் எடுத்துக்கலாம். இன்ட்டு 2 சரிங்க. இங்கே வந்து இன்ட்டு 2. இப்போ இன்ட்டு 4 இன்ட்டு 4/4 அதாவது 3 + 4 7/4. இங்கே 4 வரணும்னா இங்கே 2ஆல் பண்ணால் போதும். அப்போ 3 + 3 × 6 6. 3 + 6 எவ்வளவு, 9 9/4. அப்போ நம்ம சீரியஸ் என்னது, 3/4 5/4 7/4 9/4 etc. Thank you.